Hi friends, 19,000 subscribers. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிருக்கு, உங்களுக்கே தெரியும். என்ன காரணம் அப்படின்னா யூடியூப் தான். நீங்கள் மானிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால் நாங்களும் ப்ரொமோட் பண்ண மாட்டோம். அதுக்கு மேலே நீங்களாச்சும் உங்கள் வியூவர்ஸ் ஆச்சு அப்படின்ட்டாங்க. அது பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எந்த ஒரு வீடியோவுமே இது நல்லா இருக்குது, இந்த சேனல் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இது இனிமேல் உங்கள் சேனல். ஏன்னா இதுலேருந்து 10 பைசா எனக்கு வருமானம் வரப்போகிறது இல்லைன்னு நிறையா வாட்டி சொல்லிட்டேன். இது வியூவர்ஸ் நல்லா இருக்கணுன்றதுக்காக நடத்துகிற சேனல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் குவாலிட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி அனாலிசிஸ் வந்து கோல் இந்தியா, இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. முக்கியமான விஷயம், இது ஒரு எஜுகேஷன் வீடியோ தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது, அட்வைஸ் பண்ணுறதுக்கான அட்வைஸும் எனக்கு கிடையாது. ஸோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை, செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போது பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்காக இருக்கிற மொத்த காசையும் தூக்கி அதில் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற கம்பெனியில் 2,000, அதாவது 2% மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இது வரைக்கும் 6 கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணலாம், எப்படி வாங்கணும் அப்படின்ற ஐடியாவாக சொல்லியிருக்கோம். இது 7வது கம்பெனி. ஸோ அதிகபட்சமே போனால் கூட ஒரு 14,000 அந்த ரேஞ்சு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 8 to 10 years வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டார்கெட்டை கரெக்டாக அந்த ஒரு 50 கம்பெனி, இப்போ 1 lakhன்னு வச்சுக்கோங்களேன், 50 கம்பெனி ஈச் 2,000 போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரித்து வேறு செக்டரில் போட்டிங்கன்னா தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஓகே, வீடியோ லைட் பண்ணாமல் குயிக்காக கம்பெனி அனாலிசிஸ்குள்ளே டக்குன்னு போயிடலாம். ஓகே வாங்க. இப்போது கோல் இந்தியாவோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடுகிடுன்னு பார்த்துடலாம். இப்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 2,42,596 கோடி. இதோட இப்போ இன்னைக்கு ப்ரைஸு, அதாவது வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி முடிஞ்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 394 இங்கே இருக்கும், இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிஇ. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 6.74, சிங்கிள் டிஜிட் பிஇயில் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்டாக் கிடைக்கிறது, அதுவும் நல்ல லாபகரமாக நடந்து எக்கச்சக்க டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். அந்த வகையில் டெஃபினட்டாக அது ரொம்ப நல்ல செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பார்த்தீங்கன்னா 63.6%, ரொம்ப நல்லா இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 20.4, ஆனால் ஸ்டாக் பிஇ அதில் 3ல் 1 மடங்கு தான் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது புக் வேல்யூ 156 புக் வேல்யூ. ஓகே, இன்ட்ரென்சிக் வேல்யூ இது புரியாது, இது விட்டுருவோம். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தால் 2.52, அதாவது புக் வேல்யூங்கிறது 156, அதை விட 2.5 மடங்கு தான் கூட இருக்குது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். அடுத்தது இபிஎஸ் 58.5, அதுதான் பிஇ கன்வெர்ட் ஆகுது, அதை பார்ப்போம். அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னா பிஇஜி ரேஷியோ, அதாவது பிஇ ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது பிஇ பார்க்குறோம் இல்லையா, இது ஸ்டாக் பிஇ பார்க்குறோம், இது பிஇஜி க்ரோத் ரேஷியோ பார்க்கணும் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றது. இது வந்து 5, 6லாம் இருந்ததுன்னா ரொம்ப காஸ்ட்லின்னு அர்த்தம். ஆனால் 1+ இல்லை 1க்கும் கீழே இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல வேல்யூன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா 0.41 இருக்குது. ஸோ இது பயங்கர அட்ராக்டிவ். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான 2 ஹைலைட்ஸ் இருக்குது. இது என்னென்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஷேர் இது. ஓகே, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டிவிடெண்ட் ஈல்டு. இந்த இருக்கா, டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது வந்து 6.48. இன்றைக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் எவ்வளோ % கொடுப்பாங்க? கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்குமா? இருக்காது. அந்த காசை அதுக்காக உடனே இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிறத பூரா அதுக்கு ஒரே ஸ்டாக்கில் போடுறேன் சார்னு போடக்கூடாது. ஓகே, ஆஸ் யூஷுவல் 1 lakh வச்சுருந்தீங்கன்னா 2,000, அதே ரேஷியோ தான் இப்போயுமே. மிஞ்சி போனால் ஒரு 1,000 2,000 கூட போட்டுக்கலாம், இவ்வளோ தான். ஓகே, இப்போ இது பேசிக் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது பியர் கம்பேரிசன், அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ, கடனே இல்லாத கம்பெனி. ஸ்டாக் இஸ் ப்ரொவைடிங் எ குட் டிவிடெண்ட் ஈல்ட் ஆஃப் 6.48, இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்.
ஓகே. அதே மாரி. ஆனால் குறைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லல. ஸ்க்ரீனர் சொல்றாங்க. ஓகே. பியர் கம்பேரிசன். அதாவது இந்த கம்பெனியோட போட்டி கம்பெனிய விட இது எந்த விதத்தில நமக்கு மலிவான விலையில கிடைக்குது அப்படிங்கிறத பியர் கம்பேரிசன் பிஇ பார்த்தா தெரியும். இது ஒண்ணு தான் சிங்கிள் டிஜிட். என்எம்டிசியும் இருக்கு. ஆனா அது கூட கொஞ்சம் கூட தான் இருக்கு. 9.48 தான். ஓகே. ஆனா அது டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.47. இது 6.48. இதோட பியர்ஸ்லயே ஹை டிவிடெண்ட் குடுக்கிறது இதுதான். அடுத்து இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது அப்படியே குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். அது இப்போ எல்லா ஸ்க்ரீனர்ல பாருங்க. இது எல்லாம் ரெகுலர் ஐட்டம் தானே. இதுக்கு போய் வீடியோ லென்த்தா போட்டுக்கிட்டு. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம்? ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரொமோட்டர்ஸ் 2021ல அவ்வளோ வச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஆனா எஃப்ஐஐ, டிஐஎஸ் அவங்க முன்னாடி 2021ல 6.59% இப்போ 9% ஆக்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து முன்னாடி 21 இப்பயும் கிட்டத்தட்ட அதே ரெண்டு தான். ஒரு 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஓகே. அடுத்து கவர்மெண்ட் அவங்களும் ஹோல்டிங்ஸ் கம்பெனியாக கவர்மெண்ட் கம்பெனி தான். அடுத்து பப்ளிக் எவ்வளோ? அது ஆஸ் யூஷுவல் அதே 5% தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற ஒரு மிக சிறந்த நிறுவனத்தை தான் நாம் முதலீட்டுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது இப்போ ஃபண்டமெண்டல்ஸாக வேல்யூவை பார்த்தாச்சு. எதை வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. எப்போ வாங்கணும் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதையும் கையோட பார்த்துருவோம். இப்போது நம்ம பார்க்குறது மந்த்லி சார்ட். இப்போ நான் மேலே ஒரு க்ரீன் கலர் ஒரு கோடு, அதுக்கப்புறம் கீழே இன்னொரு க்ரீன் கலர் கோடு அப்படிங்கிறது 2 கோடாக வச்சுருக்கேன். இப்போ இது ஆக்சுவலாக மேலே இருக்கிறது தான் சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிபுனாச்சி வச்சு பார்த்தா கூட இந்த ஹைட்டு இந்த லோ டு இந்த ஹை வச்சிங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 383 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இப்போ நிற்கிது. ஓகே. அடுத்து இன்னும் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம். என்ன சொல்லுது மார்க்கெட் அப்படிங்கிறது. இப்போ வீக்லியில் பார்த்தால் ஏதாவது ரிவர்சல் சிம்டம்ஸ் வருதா, கேண்டில் ஸ்டிக்கில் ஏதாவது சொல்லுதா அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ், கரெக்டாக இங்கே என்ன சொல்லுது? இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேக்கு அப்போ தான் அது கன்ஃபார்ம் ஆகும். அதனால் இது வந்திருக்குன்றத ஒரு நியூஸாக வச்சுக்கலாம். இது இன்ஃபர்மேஷன் தான். கன்ஃபர்மேஷனுக்கு அடுத்த வீக்லி கேண்டில் வந்தால் தான் அது தெரியும். இப்போ அடுத்து டெய்லிக்கு போவோம். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போனாக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனலில் இருக்குது மார்க்கெட். ஸோ எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன் நான், நிஃப்டி ஆகட்டும் எதுவாகட்டும், ஸோ ஒரு சேனல் வந்து பாட்டம் போச்சுன்னா அடுத்து திருப்பி டாப் வரும். இதுதான் இப்படி தான் அதோட ஸ்ட்ரக்சர் போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஒன்று இங்கே வரணும், இல்லையா இதை தாண்டி இப்படி போகணும். ஏன்னா இது வந்து ஒரு டிசெண்டிங் சேனல், அதாவது மேலேருந்து கீழே வருது இல்லையா, அதனால் இதோட ஆக்சுவலாக சாரி இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கிறது. ப்ளஸ் இங்கே இப்போ டவுன் ட்ரெண்ட் சேனலில் இருக்குது. ஸோ இங்கே இது உடச்சிச்சு அப்படின்னா மேலே போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி இப்படி மேலே தான் போகணும் ஆஸ் பர் ரூல்ஸ். இல்லைங்க இங்கேருந்து இது இடித்து மறுபடியும் கீழே வருது அப்படின்னால் இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, இது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ மேக்ஸிமம் எங்கே வரைக்கும் வரும்? இங்கே வரைக்கும், இந்த பாட்டம் வரைக்கும் வரலாம். அதாவது 340 ரேஞ்ச் வரைக்கும். இப்போயே இந்த 393 385 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் இப்போ வாங்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் சப்போஸ் இறங்கி வருது, மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி வருதுன்னா ஒரு 340 அந்த ரேஞ்ச் வரும்போது இன்னும் கொஞ்சம் அக்யூலேஷன் பண்ணலாம். ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் ஒன்லி ப்ரைஸ் அனாலிசிஸ் மட்டும் பார்க்கல. இப்போயே ரிவர்சல் வருது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சொல்ல வரலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற, நம்ம லாங் டேர்முக்கு தான் பார்க்குறோம். 3 to 4 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அதை பார்க்குறோம். ஓகேயா? ஓகே சார், இது எவ்வளோ வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அடுத்து அப்படின்னாக்க மேலே, ஏன்னா இப்போ எவ்வளோ வரைக்கும் கரெக்ஷன் வந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம் பர்சன்டேஜ். ஓகே. இப்போ மேலே ஒரு சப்போர்ட் பார்த்தாச்சு. இப்போ ஒரு 390 385 அந்த ரேஞ்சுக்கு இப்போயே கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா அந்த 340 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்போதும் கன்சிடர் பண்ணலாம். அப்படி அதாவது இங்கேருந்து இருக்கிறதுல இன்னொரு 20% வச்சுக்கோங்க, அதிகபட்சமாக வச்சா கூட. ஓகே. ஆனால் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ கரெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தா இதோட ஆல் டைம் ஹைங்கிறது 542. அங்கேருந்து இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட 27-28% இது வரைக்கும் கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% வரைக்கும் கரெக்ஷன் ஆகிட்டு தான் இப்போ சப்போர்ட் எடுக்குது இந்த இடத்துல. ஸோ ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 30% கரெக்ஷன் வந்துருச்சு. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீக் அதாவது 24லேருந்து ஆரம்பித்தால் இதுதான் இந்த வருஷத்தோட லோ, 25ஓட லோ.
ஓகே 25 இயர் லோட மேக்ஸிமம் 340 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இயர் லோவில் வாங்குறதுங்கிறது டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். அடுத்தடுத்த வருஷங்களில் இந்த ஹை தாண்டி போச்சு அப்படின்னாக்கா ஒரு 600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். ஓகே ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷனே வச்சு பார்த்துருவோமே, இது எதுக்கு நம்மளே எங்கேஸ் பண்ணுவானே. ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 680 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் 880 அதெல்லாம் போகிறதுக்கு பல வருஷம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ளனாக்கா 680 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறது. நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிற பட்சத்தில் இது வேல்யூவாகவும் இருக்கிறதுனால இதை தைரியமாக இப்போ நமக்கு கன்சிடர் பண்ணலாம்.